தெற்காசியாவில் முதல் முறையாக நடத்தப்படும் இரவு நேர ஃபார்முலா 4 சாலை பந்தயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் FIA சான்றிதழ் பெற்ற பின்பு போட்டிகள் நடத்த வேண்டும் என தீர்ப்புக்கு பிறகு சிறிய கால தாமதத்திற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு முன்பு தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரிஷி வழங்க கேட்கலாம். தெற்கு ஆசியாவில் மற்றும் முக்கியமாக சென்னையில் முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியினை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தற்பொழுது இந்த பந்தய சுற்றானது 19 வளைவுகளை கொண்டு 3.5 கிலோமீட்டர் சர்க்குட்டினை கொண்டுள்ளது. இந்த பந்தயம் தற்போது FIA சான்றிதழ் பெற்ற பிறகுதான் நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் 2:45 மணிக்கு பயிற்சி ஓட்டம் தொடங்கியிருந்த நிலையில் தற்போது 7 மணி அளவில் இந்த பயிற்சி ஓட்டம் தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மேலும் பயிற்சி ஓட்டம் மற்றும் தகுதி சுற்று நடைபெற இருப்பதனால் இன்று தகுதி சுற்றில் முதன்மை இடம் பிடித்தவர்கள் மட்டுமே நாளைய தினம் பந்தயத்தில் முதன்மை தரவரிசையில் நிறுத்தப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்வையாளர்களின் பாதுகாப்பினை கவனத்தில் கொண்டு FIA சர்டிபிகேட் வந்தால் மட்டுமே இந்த போட்டியினை தொடங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. தற்போது 3 ஆண்டுகளுக்கு இந்த FIA அனுமதி பெறப்பட்டுள்ளது. அதன் காரணமாக 7 மணி அளவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பந்தயத்தினை தொடக்கி வைத்திருந்தார். இந்த போட்டியில் 6 அணிகள், அதாவது ஒரு அணியில் 4 நபர்கள் என 6 அணிகள் இடம்பெற்று வருகின்றன. வேந்தர் டிவி செய்திகளுக்கு ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் செய்தியாளர் ரிஷி.